நீட்டு மட்டும் தான் உலகமாங்கிற ஒரு வார்த்தை கேட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நீ சமூக வலைதளங்களில் பலரும் ரொம்ப கடுமையாக பேசுறாங்க. என்னன்னா நீட்டுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம், இவர் நம்ம நீட்டு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அசால்ட்டா நீட்டு வேணாம் அது மட்டும் தான் உலகமாட்டு போராடுற மாதிரி இப்படி முட்டு கொடுக்குறதுன்னு முடிவாயிருச்சு. ஏன் நீட்டுக்காக எத்தனை வருஷமா போராடுவாங்க? இந்த நீட் வந்து எல்லா இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்குமா பொதுவானதுன்னா ஜிப்மருக்கும் பொருந்தும் தானே. ஜிப்மர்ல நீட்டை ஏத்துக்கல. இப்ப இங்க வந்து பிரச்சனைனா அந்த மாநிலங்கள் அதை பண்ணட்டும் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நீட் எழுதுறது நீட் மட்டுமே மருத்துவம் மட்டுமே தான் படிப்பா. மருத்துவர் சம்பாதிக்கிறாரா? இன்னைக்கு விஜய் அதிகமா சம்பாதிக்கிறாரா? விஜய் விட மருத்துவர் சம்பாதிச்சிருப்பாரு. அவர் டாப்ல இருக்கிறாரு. அப்ப அவர் நீட்டா படிச்சாரு. எனக்கு நல்லா தெரியுங்க, தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல்னு வைங்களேன், அதுல ஃபர்ஸ்ட் போய் சேர்ற ஒரு டாக்டருக்கு 12,000 ரூபாய் தான் சேலரி. ஓகே, ரிப்போர்ட்டிங்ல எவ்வளவு வருது? ஐ திங்க் என் ஆஃபீஸ்ல ஃப்ரெஷ் ரிப்போர்ட்டர்ஸ் மோர் தென் தட். ஓகே, இதுதான் வந்து அடிப்படை. அப்போ நாளாக எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஷைன் ஆகி போறதுன்றது மாதிரி அது மாதிரி தான் இருக்குது ஒழிஞ்சு இங்க வந்து இது மட்டும் தான் படிப்புன்றது ரொம்ப அது மட்டுமே படிப்பு இல்லை. அந்த ஸ்டூடெண்ட் என்ன, அதை தான் அவர் ரொம்ப அழகா பேசினார் விஜய். அந்த மாணவனுக்கு என்ன ஆசை, அவன் என்னவாக விரும்புறான், அதுல அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நீங்க வந்து அழைச்சிட்டு போங்க. அவன் நிச்சயமா ஸ்ட்ரகிள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஹி வில் பிகம் அன் அச்சீவர் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவருடைய வாழ்க்கை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட், அவங்க அப்பா தொடக்கத்துல பர்மிட் பண்ணல, ரொம்ப அடம் பிடிச்சு தான் வராது. இன்னைக்கு இஸ் நம்பர் 1. ஏன்னா அவருக்கு பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு இந்த தொழில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதுதான் செய்ய. அதே மாதிரி தான் என்னுடைய குழந்தைகள், உங்களுக்கு எந்த தொழில், உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, அதுதானே சரி. அதுல ஷைன் பண்ணும்போது நீங்க வந்து வெற்றி பெற்றுவீங்க. ஜெனரல் பொதுவான அறிவுரையா சொல்லிட்டு பொதுவான அறிவுரை தான் சொல்லிட்டு போறாங்க. இது அரசியல் இதுல அரசியல் வந்து ஒன்னு தான் பேசியிருக்காரு, யாரு கரெக்டா இருக்காங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு.